மருத்துவ உலகத்துல யுரேகா மூமெண்ட்னு சொல்ற மாதிரியான எதிர்பாராத ஆச்சரிய கண்டுபிடிப்பு ஒன்று நிகழ்ந்திருக்கு. விலை குறைவானதும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலேயே ஓவர் த கவுண்டர்ல கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன் ஆஸ்பிரின் டேப்லெட். இது பொதுவாக பெயின் கில்லரா பயன்படுத்தப்படுது. இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் கேன்சர் நோயாளிகள் இடத்துல கேன்சர் உடம்பின் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கிறதாகவும் வாழ்நாளையும் நீட்டிக்கிறதாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய சமீபத்திய ஆய்வு முடிவு மருத்துவ உலகத்துல மிக பெரும் திருப்பு முனையா பார்க்கப்படுது. இந்த ஆய்வு முடிவு நேச்சர் சர்வதேச ஆய்விதழிலும் வெளியாகி இருக்கு. சரி, ஆஸ்பிரின் டேப்லெட் கேன்சருக்கு எதிராக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு கேன்சர் நோயாளிகள் வேறு சில காரணங்களுக்காக ஆஸ்பிரின் டேப்லெட்டை தினசரி எடுத்துக்கொண்ட போது மற்ற நோயாளிகளை ஒப்பிடும்போது அவர்களிடத்துல கேன்சரின் தாக்கம் மிக குறைவாக இருந்ததாகவும் எதிர்பார்த்ததை விடவும் அதிக ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் கண்டறியப்பட்டது. ஆனா அதுக்கான காரணம் என்ன என்பது தெரியாமல் இருந்தது. இப்ப கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வுல அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மெட்டாஸ்டசிஸ் என்ற ப்ராசஸ் நடக்கிறதன் மூலமா கேன்சர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கிறதுல ஆஸ்பிரின் முக்கிய பங்கு வகிப்பதா சொல்லப்படுது. பொதுவாக ஒருத்தருக்கு உடம்புல கேன்சர் கட்டிகள் வரும்போது அந்த கேன்சர் கட்டிகள்ல இருந்து கேன்சர் செல்கள் பிரிந்து உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவி அதனால் ஏற்படக்கூடிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் மரணம் ஏற்படுது. ஆனா கேன்சர் செல்கள் உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாமல் தடுக்கிற வேலையை நோய் எதிர்ப்பு மண்டலம் செய்யும். WBCன்னு சொல்லப்படுற வெள்ளை அணுக்கள் அல்லது டி செல்கள் கேன்சர் செல்ஸை அடையாளம் கண்டு அதை மேலும் பரவாமல் தடுக்கும். ஆனா இதுல பின்னடைவு ஏற்படும் போது அத்தகைய சூழல்ல ஆஸ்பிரின் கை கொடுக்குது. தவிர அறுவை சிகிச்சை மூலமா கேன்சர் கட்டிகள் அகற்றப்பட்ட பிறகான சூழல்கள்லையும் ஆஸ்பிரின் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குதுன்னு இந்த ஆய்வு முடிவு சுட்டி காட்டுது. என்னதான் ஆபரேஷன் சக்சஸ் ஆனாலும் வெற்றிகரமாக கேன்சர் கட்டிகள் அகற்றப்பட்டாலும் கூட முதல்ல உருவாகக்கூடிய கேன்சர் கட்டிகள்ல இருந்து ஏற்கனவே கேன்சர் செல்கள் பிரிந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவ தொடங்கி இருக்கும். இந்த செல்கள் மூலமா புதிய இடத்துல கேன்சர் கட்டிகள் மறுபடியும் வரும். இந்த இடத்துல தான் ஆஸ்பிரினோட பயன்பாடு புதிய இடத்துல கேன்சர் கட்டிகள் மீண்டும் வராமல் தடுக்கிறதா இந்த ஆய்வுல உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரம் விலையும் கம்மிங்கிறதுனால நடைமுறையில் கேன்சருக்கு பின்பற்றக்கூடிய ஆன்டிபயோடி தெராபிஸோட ஒப்பிடும்போது ஆஸ்பிரின் கேன்சர் சிகிச்சையில் மிகப்பெரும் புரட்சியை ஏற்படுத்தும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுக்காக கேன்சர் பேஷண்ட் எல்லாருமே உடனே ஆஸ்பிரின் மாத்திரையை வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்டால் மருத்துவர்கள் நோன்னு தான் சொல்றாங்க. உரிய மருத்துவரோட கண்காணிப்பு இல்லாமல் கேன்சர் நோயாளிகள் ரெகுலராக ஆஸ்பிரின் மாத்திரையை சாப்பிடும்போது டேஞ்சரஸான இன்டர்னல் ப்ளீடிங், அதாவது உள் உறுப்புகளில் ரத்த கசிவு தொடங்கி பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் கூட இருக்குதான். கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வகையான கேன்சருக்கு எதிராகவும் ஆஸ்பிரின் பயனுள்ளதாக இருக்குமா இல்லை சில குறிப்பிட்ட கேன்சருக்கு எதிராக தான் ஆஸ்பிரின் வேலை செய்யுமா என்பது பற்றியும் ஆய்வாளர்கள் உறுதியாக எந்த கருத்தையும் சொல்ல முடியல. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்டடி மனிதர்கள் இடத்துல நடத்தப்படல, எலிகள் இடத்துல தான் நடத்தப்பட்டிருக்கு. கிளினிக்கல் ட்ரையல்ல மனிதர்களிடத்துல சோதனை நடைபெற்று ஆஸ்பிரின் மனிதர்களுக்கும் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஆஸ்பிரின் கேன்சர் சிகிச்சைக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மருத்துவ உலகத்துல மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஏற்படுவதற்கான தொடக்கம் தான் இந்த ஆய்வு. இந்தியாவிலையும் இங்கிலாந்திலையும் பல்வேறு வகையான கேன்சரால பாதிக்கப்பட்ட 10,000க்கும் அதிகமான கேன்சர் நோயாளிகள் இடத்துல கூடிய சீக்கிரமே ஹியூமன் ட்ரையலை நடத்த போறாங்க. இதோட முடிவில் தான் உண்மையிலேயே ஆஸ்பிரின் மாத்திரை கேன்சருக்கு எதிராக வேலை செய்யுதா, கேன்சர் நோயாளிகளுடைய வாழ்நாளை நீட்டிக்குதா, இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் உறுதியான ஒரு பதில் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது.